இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் காதலர்களுக்கான வாரம் மாதம் ஆரம்பித்துள்ளது. காதலருக்கான வாரத்துக்கு நேரம் இருக்கிறது. அவசரப்படாதீங்க ஹரிஹரன். அது எங்களுக்கு அதுகள்ல தெரியாண்டபடியே அது குழப்பமா இருக்கு. எதை சொல்றேன்னு தெரியாம நீங்க கொஞ்சம் அதுகள்ல PhD முடிச்சார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த காதலர்களுக்கான மாதம் என்பது இது ஒரு அன்பினால், காதலினால், காதலாகி கசிந்து ஓடக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. சும்மாவே இந்த பண்ணை பக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு சனி ஞாயிறுகளிலும் இந்த தனியார் ஓப்பனியங்களில் வரக்கூடியவர்கள் காதல் மலைகளில் நினைந்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதம் குறிப்பாக பலரும் காதல்களை கொண்டாடுவார்கள். சிங்கிளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும். அதை தாண்டி இந்த 90களின் குழந்தைகள் என்பவர்கள் காதலிக்கிற வயதில் தாண்டி கல்யாணமே நடக்காம இருக்கக்கூடிய அவர்களுக்கு இது இன்னும் ஒரு நெருக்குதலான விடயமாகத்தான் இருக்க போகிறது. இப்படி இருக்கும்போது இந்த மாதம் காதலோடு கரை புரண்டு ஓட இருக்கும்பொழுது இன்றைக்கு என்ன நாள் என்று பார்த்தால் இன்றைக்கு சர்வதேச அளவிலே சுதந்திரத்துக்கான நாளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்டர்நேஷனல் ஃப்ரீடம் டே என்று கூறுகிறார்கள். சுதந்திரத்துக்கான நாளாக இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் நேற்று நடைபெற்ற விடயங்கள் பல நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை கூறக்கூடியதாக இருந்திருக்கு. அதை தாண்டி நேற்று ஜனாதிபதி அவர்களுடைய யாழ் விஜயம் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி கூறுவதாக இருக்கிறது. குறிப்பாக இறந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பது கூட ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதாக இருந்தாலும் பெரிய இடங்களில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நடந்து கொண்ட விதம், அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் நடந்து கொண்ட விதம், இவ்வளவு காலம் நாங்கள் எதற்காக போராடினோம் அதையெல்லாம் இல்லாமல் செய்யும் விதமாக கூட அமைந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய இதிலே இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை, தையிட்டி விகாரை ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது போல அது விகாரை கட்டப்படக்கூடாது, அது பொதுமக்களுடைய நிலம் என்று கூறிய பிறகும் அது அபகரித்து கட்டியிருக்கிறார்கள். எனவே அதை மீண்டும் மக்களுக்கு அதை கொடுக்க வேண்டும், அந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள் நீண்ட காலமாக என்று கஜேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையிலே வடக்கு மாகாண ஆளுநர்கள் இல்லை, மக்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், அந்த விகாரை அப்படியே இருக்கட்டும், அதற்கு பதிலாக வேறு இடத்திலே நிலங்களை தாருங்கள் எனும் பொழுது மீண்டும் கஜேந்திரகுமார் எம்பி அவர்கள் இல்லை, மக்களிலேயே எங்களுக்கு நீண்ட காலமாக தெரியும், அவர்கள் இல்லை, அந்த நிலம்தான் வேண்டும் அவர்களுக்கு என்று கூறுகிறார்கள் பொழுது எங்களுடைய இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இடையிலே குறுக்கிட்டு இல்லை, இவர்கள் ஐடியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எனவே அந்த விகாரையை அப்படியே இருக்கட்டும், அதை இடிப்பது இன முறுகலை ஏற்படுத்தும், மத நல்லிணக்கத்தை குலைக்கும், நாட்டை பிளவுபடுத்தும், எனவே மக்களுக்கு நாங்கள் வேறு இடங்களிலே காணிகளை கொடுப்போம் என்று கூறியிருக்கக்கூடியது எனக்கு இந்த உலகாலம் நாங்கள் இது பார்த்தால் வீட்டை ஒருவன் வீட்டுக்குள்ளே அத்துமுறை இருந்தால் வீட்டை நீயே வைத்திரு, நாங்கள் எங்களுக்கு வேறு வீடு தான் என்று போகக்கூடிய மாதிரி இருக்குமா, அல்லது பல இடங்களிலே நாங்கள் உலகாரம் போராடினவங்க இல்லை, நாங்கள் இவ்வளவு காலமாக இந்த நிலத்துக்காக மண்ணுக்காகத்தான் போராடி இருக்கிறோம், அப்படி என்றால் இந்த மண்ணை விட்டு நாங்கள் எப்போதே வெளியேறணும், சரி இந்த மண்ணை நீங்களே வைத்துக் கொள்ளுங்க, பக்கத்தில் ஒரு பாதுகாப்பான தீபா ஒன்று தந்தீங்கன்னு நாங்கள் அங்கே போய் குடியேறுவோம்னு நாங்கள் 30 வருடங்களுக்கு முதலே சொல்லிவிட்டு சென்றிருக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்குள்ளே அடிபடுவது, எங்களுடைய அரசியலை நாங்களே செய்ய விடாமல் ஒருவர் முட்டுக்கட்டையாக இருப்பது, அதுவும் அரசாங்கத்துக்கு முன்னால் இப்படி கூத்துக்களை காட்டுவது என்பதில் உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எதிர்காலத்தில் அவற்றை திருப்திப்படக்கூடிய வகையிலே அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக உண்மையான ஒரு விஷயம் தான். நாங்கள் ஏலவே தலைப்பில் கூறியது போன்று இங்க இருக்கக்கூடிய பல தலைமைகள் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றுக்கொண்டது தங்களுக்கு இடையிலான பழிவாங்கல்களையும் தங்களுக்கு இடையிலான பழைய முரண்களையும் தீர்த்து கொள்வதற்காகவே தானே தவிர மக்களுக்காக எந்த ஒரு நல்லதையும் செய்ய போகிறார்களா என்று நாங்கள் பல தலைப்புகளில் பேசியிருந்தோம். அதை நாளடைவில் அவர்களும் நிரூபித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் சில தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள். இப்ப அது பழிவாங்கல் அரசியலாகத்தான் இருக்கிறது. தமிழ் தேசியத்தை அழிப்பேன் என்று தமிழர்களுக்குள்ளேயே சிலர் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். அவர்களால் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு ஏதாவது வேறு வழியில் தமிழ் தேசியம் வளர்த்துக்கான இல்லை. எல்லாருமே முகப்புத்தகங்களில் விலாசம் விடுகிறார்கள், அதை செய்வேன், இதை செய்வேன், இந்த கோரிக்கை வேண்டும், அந்த கோரிக்கை வேண்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தாருங்கிறார்கள். ஆனால் கூட்டங்களிலே அவற்றை கதைக்கிறார்கள் என்றால் இல்லை, கதைப்பவர்களை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கும் பொழுது ஒரு மண் சார்ந்த பிரச்சனையை கதைக்கும் பொழுது அதை நீங்கள் ஒன்று ஆதரவு வழங்காவிட்டாலும் அதை குழப்பாமலாவது இருக்க வேண்டும். இவ்வாறு மாறி மாறி கதைப்பது என்பது எங்களுடைய இனத்திற்கு அது நல்ல விடயமாக இருக்க போவது இல்லை என்பதை நீங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை தாண்டி நல்ல பல விடயங்களை நேற்று ஜனாதிபதி கூட கூறுகிறார். குறிப்பாக காங்கேசன்துறையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி மாளிகையை நாங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றலாம், அல்லது அதற்கு ஒரு கலாச்சார மையமாக மாற்றலாம், அதுக்கான முன்மாதிரி திட்டங்களை எங்களிடம் கொடுங்கள், ப்ரொபோசல்களை கொடுங்கள், அவற்றை பார்த்துவிட்டு நாங்கள் எதுவாக மாற்றலாம் என்று தெரிவித்துக்க கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி
கைத்தொழிற்பேட்டைகள் அமைக்க இருக்கிற, குறிப்பாக காங்கேசன்துறை, பரந்தன், மாங்குளம் போன்ற பிரதேசங்களில் ஏற்கனவே காங்கேசன்துறையிலே ஒரு சீமேந்து தொழிற்சாலை இருந்திருக்கிறது. அதே போல பரந்தனிலே ரசாயன தொழிற்சாலை ஒன்று இருந்திருக்கிறது. குறிப்பாக மாங்குளத்தில் ஒட்டுசுட்டான் பிரதேசத்திலே ஓட்டு தொழிற்சாலை இருந்திருக்கு. அப்ப இப்படியான தொழிற்சாலை இருந்து அதை மீள இயங்க வைக்க போகிறார்கள், அல்லது புதிதாக ஏதாவது தொழிற்சாலைகளை அங்கே உருவாக்க போகிறார்களா என்ற கேள்வி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்கள் மண்களிலே முதலீடு என்பது வரும்பொழுது அது மண் சார்ந்தவர்களுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நலனான விடயமாக அமையப்போது. அது சூழலை எந்த விதத்தில் பாதிக்க போகிறது என்று இன்னொரு பக்கம் இருந்தாலும், பலருக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே கிடைக்க போகிறது என்பது இன்னொரு பக்கம். இந்த பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பது இன்னொரு வளத்தில் உயரப்போகிறது என்பதும் இருக்கும் பொழுது, எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இந்த இடத்திலே ஒரு மூளைசாலியான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால், இதற்கான முதலீடுகளை நீங்கள் செய்யும்போது இந்த மண்வளம் அல்லது இந்த பிரதேசம் சார்ந்த மேலாதிக்கம் எங்கள் கைகளிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அரசாங்கம் அதை முயற்சி எடுத்தாலும் எங்கள் சார்ந்தவர்கள் அதிலே முதலீடு செய்யும் பொழுது அது எங்களுக்கான பயனான விடயங்களாக இருக்கும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக நேற்று இருந்தது. சொல்லுங்க கார்த்திகா. அதே போன்றுதான் நேற்றைய தினம் யாழ் வருகையின் போது எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய சில கோரிக்கைகளாக என்னவென்று சொன்னால், யாழ் மாவட்டத்தில் மட்டுமே 33 பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். நாங்கள் அதிகாலையில் வேலைக்கு வரும்பொழுதுதான் தெரியும், பாதுகாப்பான புகையிரத கடவைகள் கூட எங்கள் ஊரில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக கடக்க மாட்டார்கள் அப்படி என்று சொல்லி, புகையிரதம் வரப்போகிறது அப்படி என்று சொல்லி தடவை போட்டாலுமே அதை கூட மீறிக்கொண்டு போகக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. முதலில் அப்படியானவர்கள் திருந்த வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். உண்மையில் அநியாயமாக பல உயிர்கள் போய்கொண்டுதான் இருக்கிறது இந்த பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளால். இதையெல்லாம் எங்களுடைய நிலத்தில் ஜனாதிபதி கூற வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே அதையெல்லாம் பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். சரியான திட்டம், முன்மாதிரி திட்டங்களை எடுத்து ப்ரொபோசல்களை அனுப்பி அதற்குரிய திட்டங்களை மேற்கொள்வது சிறந்த ஒன்றாக இருக்கும். இதை இந்த நாட்டின் ஜனாதிபதி வந்துதான் எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மக்களிடையே போலீசார் நல்லுறவையும் நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலும் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் தமிழ் மக்களில் இருந்து போலீஸ் உத்தியோகத்திற்கு வருவதற்கு மக்கள் தயங்குகிறார்கள், பின் நிற்கிறார்கள் அப்படி என்ற ஒரு கருத்தும் வெளிவந்திருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பத்திரிகைகளில் பார்க்கிற பொழுது செய்திகள் ஜனாதிபதி மக்களுடன் போலீசார் நல்லுறவை பேண வேண்டும் அப்படி என்று சொல்லிட்டு போயக்குள்ள வடக்கு மக்கள், குறிப்பாக வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போலீசார் மீது சரியான ஆதங்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், அதிகப்படியான பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்கள் உடந்தை ஆகிறார்கள் என்ற ஒரு செய்தி. அப்ப பல விஷயங்கள் எங்களுடைய உட்கட்டமைப்புகள் மாற வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட ஒரு நகைச்சுவையான விஷயத்தையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஜனாதிபதி அவர்களுடைய கருத்தில் இந்த கமலஹாசன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய தசாவதாரம் படம் போன்று, கமலஹாசன் எப்படி அதில் ஒரு 10 அவதாரங்களை எடுத்திருந்தாரோ அது போன்று எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கெல்லாம் பல அவதாரங்கள் இருந்தது போன்றும், அவர்களுக்கு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு ஜனாதிபதி மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று. இன்றும் பல பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் பல நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. இன்றும் பல அரசு நிறுவனங்களில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் நிறுவப்படாமல் இருக்கிறது. பல பாடசாலை மாணவர்கள் கல்வியை தொடர்வதற்காக ஒரு பொருளாதாரம் ஒரு தடையாக இன்னமும் அவர்களுடைய குடும்பங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் செய்திருக்கக்கூடிய சாகசங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடியது, அம்பலமாகி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். வடக்கு என்ற ஒரு தனி நாட்டை உருவாகாமல் தடுத்த எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு நாட்டில் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் இன்னுமே தமிழீழ விடுதலை புலிகளுக்கான குரல் ஓங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இலங்கையில் அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் சர்வதேச ரீதியில் அந்த இயக்கங்கள் செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்றும், அதனால் அவருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும், அவருக்குரிய சரியான வதிவிட வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றவாறும் செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக எங்களுடைய நாட்டில் என்னதான் நடக்கிறது அப்படி என்று பல நல்லிணக்க செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களில் இருந்து எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று என்பது போன்றுதான் இருக்கு. இந்த நகைச்சுவைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு பதில் கூறுவார்கள் என்னவென்றால், குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை தடுப்பதற்கு எங்களுடைய சமூகத்திலிருந்து பிரதிநிதிகளாக சென்றவர்களே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு திரைப்படங்கள் பார்ப்பது போன்றுதான் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. உண்மையில் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்க விடுங்கள் என்று நாங்கள் மற்றவர்களை பார்த்து கூறவில்லை, எங்களில் இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி சென்றவர்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறார்கள். அப்போ ஒரு குடியுரிமை இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனுடைய வாக்கினுடைய பவர் என்னவென்றது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க தவறான ஒருவர்களுக்கு வாக்களிப்பதன் விளைவுகளை
அவர்களே எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில். வடிவேல் சத்யராஜ் சொன்ன மாதிரி உன்னை நம்பி ஓட் போட்டு பாராளுமன்றம் அனுப்பினதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்ய வேண்டும் தான் எம்மவர்களுடைய செயற்பாடுகள் பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு இனம் எதிரிகளோடு போராடுவது வேறு விஷயம், தங்கள் இனத்தோடையே தாங்கள் போராடுவது என்பது மிக கவலையான விடயமாக இருக்கிறது. அதிலும் 2-3 பிரிவுகளாக பிரிந்து அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் இருந்தால் சில இடங்களிலே தமிழ் அரசியல்வாதிகள் ஒத்து போகிறார்கள், தமிழ் தேசியம் என்று வரும்பொழுது ஒத்து போகிறார்கள். ஆனால் இப்பொழுது போய்க்கக்கூடிய சிலர் அதற்கு முட்டுக்கட்டியாக இருக்கும் பொழுது சில விடயங்களை தமிழ் தேசியம் என்னும் பொழுது அது ஒரு தேவையில்லாத ஒரு விடயமாகவே இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருப்பதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேரினவாத அரசியல் கொள்கைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு எம்மவர்களும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே எங்களுக்கு தமிழ் தேசியம் தேவை என்பதை பலரும் உணர மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாங்கள் அத்துமறி ஒரு சட்டத்துக்கு அமைவாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தும் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இடத்திலே சரி இதை நீங்களே வைத்துக் கொடுங்கள், நாங்கள் வேறு இடத்துக்கு செல்கிறோம் என்றால் அது எல்லா இடங்களிலுமே எங்களுக்கு பின்னடைவாகத்தான் அமைப்போம். எல்லா இடங்களிலுமே சரி இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்க போறோம், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்க போறோம் போய்கொண்டே இருக்க நிலைமைக்கு தான் இருக்கும். இது ஒரு தென்பகுதிகளிலே நாங்கள் ஒருவருடைய காணியை பிடித்து கோயில் ஒன்றை கட்டிவிட்டு அவர் சண்டை பிடிக்க உங்களுக்கு வேற காணிதாரம் நீங்கள் போய்கொள்ளுங்க என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் இந்த நாட்டையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இப்படியே கடல் வழியாக அந்தமான் நிக்கோபார் அந்த மாலைதீவுகள் பக்கத்திலே ஒரு நல்ல தீவா பார்த்து எங்களை தந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த நாட்டை நாங்கள் எழுதி தந்து விட்டு நாங்கள் எல்லாரும் போய் இன்னொரு நாட்டிலே குடியேறி இருக்கிறோம், அது இனமுறுகள் இனப்பிரச்சனைகள் இந்த நாட்டிலே ஏற்படுத்தாது என்று கூட கூறக்கூடிய அந்த ஐடியாக்களை அந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கொண்டிருக்கிறார் என்பது மக்கள் விழிப்பாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு காலம் நாங்கள் எதற்காக இவ்வளவு கேட்டுக்கொண்டோம், இவ்வளவு கத்தினோம், தொண்டை தண்ணி வற்றும் அளவு கத்தினோம். அதே நேரம் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மீது உறவுகள் கூட நேற்று இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் தொடர்பாக தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கும் பொழுது மக்களுக்காக சென்ற நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் விரோதங்கள் வக்ர புத்திகள் எல்லாத்தையுமே தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்காக கொஞ்சம் சேவை செய்யுங்கள், ஒரு துரோகத்தை செய்யாதீர்கள், அவர்களுடைய வாக்குகளுக்கு துரோகத்தை செய்யாதீர்கள் என்பதைத்தான் உங்களிடம் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய சுய தேவைகள் அல்லது உங்களுடைய வக்கிர புத்திகள் அல்லது உங்களுடைய போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள், உங்களுடைய உள்ளக கட்சி முரண்பாடுகள் எல்லாவற்றையுமே தூக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு வாக்களித்து உங்களை அனுப்பி இருக்கக்கூடிய இந்த மக்கள் அவர்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். அல்லது அந்த விடயங்களை ஒருவர் முன்னெடுக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு ஆதரவு வழங்காவிட்டாலும் பரவாயில்ல, குழப்பாம கொஞ்சம் அமைதி காத்திருந்தாலே அந்த விடயங்கள் எங்களுக்கு சாத்தியம் அடையக்கூடியதாக இருக்கும். அதுவும் சரி இங்கே நடக்கக்கூடிய கூட்டங்களில் எங்களுக்குள் அடிபடுகிறீர்கள் என்று பார்த்தால் பாராளுமன்றத்திலும் அடிபடுகிறீர்கள், ஜனாதிபதி வந்திருக்கும் போதும் அடிபடுகிறீர்கள், அங்கத்து தென்பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேரினவாத கட்சி சார்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்னாலே அடிபடுகிறீர்கள் என்றால் என்னத்தை காட்டப் போகிறீர்கள் நீங்கள் என்பதைத்தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. இது நாங்கள் இந்த குறுப்பாங்க ஈவெண்ட்ஸுக்கு போய்க்க மற்ற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலேயே அடிபடுற மாதிரி நான் தான் செய்வேன் நீ தான் செய்வேன்ற மாதிரி அடிபட்டு கொண்டே இருக்கிறீர்கள் தவிர ஒன்றுமே சிலர் இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்கிறார்கள். அது பேசுகிற கொமெண்ட்ஸுக்கு மாத்திரம்தான் அந்த கோரிக்கைகள். உண்மையில் தான் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் வெறும் சமூக வலைத்தளங்களில் அது ஒரு மாயையாக காட்டுகிறார்கள். கொமெண்ட்ஸுக்கு அவர்கள் எல்லாம் பதிவிட்டு விட்டு செல்கிறார்கள். ஆனால் அது எங்கே நடந்தது, அதுக்கு பிறகு அவர் கேட்டு விட்டார்கள் அவர்கள் என்ற உடனே ரைட் இவர்கள் கேட்டு விட்டார்கள் சிறந்த தலைவர் என்கிறார்கள். அதை அவர் கூட்டத்திலே கேட்டாரா என்றது இன்னொரு பக்க கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு எங்கே விடை கிடைத்தது என்று இன்னொரு பக்க கேள்வியாக இருக்கிறது. இப்படி ஒரு மாயைக்குள் எங்களுடைய இனம் யாரும் ஏமாற்றி உலகளவும் தென்பகுதி அரசியல்வாதிகளாம் நாங்கள் ஏமாறு விளம்பரினுடைய ஆசிரியர் தலையங்கம் தான் இதில் இருக்கிறது. தமிழர்களை இலகுவாக ஏமாற்றலாம் என்றால் வரக்கூடிய ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் தமிழர்களுக்கு தீர்வு தருவேன் என்றுதான் வந்தார்கள். அதில் யுத்தம் முடிவடைந்திருந்து மைத்திரிபால சிறிசேன வந்தபட்டும் அப்படித்தான் இருந்தது. பிறகு இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவும் அதைத்தான் முன்னெடுத்துக்கிறார். ஆனால் அது கூட எங்களுக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது கொடுத்துக்கக்கூடிய வாக்குக்கும் இப்போது இருக்கக்கூடிய வாக்குக்கும் இடையிலே முரண்பாடுகள் காணப்படுவதாகத்தான் கூறிக்கொள்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இப்படி எம்மவரை மற்றவர்கள் ஏமாற்றிய காலம் போய் எம்மவரை ஏமாற்றும் காலம் வந்திருப்பதுதான் மிக மனவேதனையான விடயமாக இருக்கும் பொழுது தயவு செய்து நாங்கள் மீண்டும் கோருகிறோம் உங்களுக்கு என்னவென்றால் தயவு செய்து பெற்ற வாக்குகளுக்கு உண்மையாயிருங்கள், வாக்களித்த மக்களுக்கு உண்மையாயிருங்கள், துரோகங்களை செய்யாதீர்கள். ஏற்கனவே துரோகங்கள் பல முதுகிலே அம்புகளாக பாய்ந்து கத்திகளாக குத்தி கிழித்த ஒரு இனத்திலிருந்து நாங்கள் கதைத்து கொண்டு போகிறோம். எனவே எங்களுடைய வாக்கு வங்கிகளை ஏமாற்றாமல் இனியாவது உங்களுடைய உள்ளக முரண்பாடுகளை தூக்கி வெளியிலே வைத்துவிட்டு எங்களுக்காக கதையுங்கள், எங்களுடைய பிரச்சனைகள் கதையுங்கள், ஒன்று சேர்ந்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தாருங்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்களும் உங்களிடம் தாழ்வாக கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தி ஐனி. நன்றி.